ஒரு இளைஞன் ஒரு பாட்டி கிட்ட தினம் போய் 1 கிலோ ஆப்பிள் வாங்குவாரு. வாங்கி எடையெல்லாம் போட்டு காசு கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த இளைஞன் சொல்லுவாரு, இந்த ஒரு 1000 ஆப்பிள் வந்துச்சுன்னா அதுல 2 ஆப்பிள் எடுத்து, பாட்டி இது சரியில்லை பாட்டி, இதுல பூச்சி வந்துருச்சு பாட்டி, இதுல காம்பு அழியிருச்சு பாட்டி, இதுல அது பாட்டி இது பாட்டின்னு சொல்லி திரும்ப அந்த பாட்டி கிட்டே கொடுத்துட்டு வந்துருவாரு. இது தினம் நடக்குது. இப்ப இந்த இளைஞனுடைய மனைவி கேட்கிறாங்க, எங்க தினம் இத்தனை ஆப்பிள் வாங்கி 2 ஆப்பிள் அந்த பாட்டிட்ட கொடுத்துட்டு வந்துடுறீங்களே, ஏன் அவங்களை காயப்படுத்துறீங்க? இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லி திரும்ப கொடுக்குறீங்களே, ஏன் அவங்களை காயப்படுத்துறீங்க? இவர் சொல்றாரு, அப்படி இல்ல, அவங்க வயசானவங்க, அவங்க தான் உடம்ப பார்த்துக்க மாட்டாங்க, தனக்கான ஒரு 2 பழம் எடுத்து சாப்பிட மாட்டாங்க, நஷ்டமாயிடுமே நினைப்பாங்க. இப்ப நானே இந்த 2 பழத்தை கொடுத்துட்டு வந்தேன்னா நஷ்டம் இல்லாம அவங்க தனக்குன்னு எடுத்து வச்சுப்பாங்கல்ல, அதுக்காகத்தான் நான் தினம் கொடுத்துட்டு வரேன்னு இந்த இளைஞன் அன்புள்ளத்தோட சொன்னானா. இப்ப இந்த பாட்டிக்கு கடைக்கு பக்கத்துல பூ வியாபாரம் பண்றவங்க இந்த பாட்டிட்ட கேட்கறாங்க, தினம் அந்த பையன் 2 ஆப்பிள் உன்கிட்ட கொடுத்துட்டு போறானே, என்ன காரணம்? இவங்க சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க, என் மேல அக்கறைப்பட்டு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சா 2 ஆப்பிள் என்கிட்ட கொடுத்துட்டு போறார். பூக்கடைக்காரங்க கேட்கறாங்க, நீயும் தானே 1 கிலோ ஆப்பிளுக்கு 6 ஆப்பிள் வர வேண்டிய இடத்துல 8 ஆப்பிள் போடுறீங்க, நீ தானே அவன் மேல அன்போட இருக்காங்க. அப்ப அந்த பாட்டி சொல்றாங்க, நான் வேணும்ட்டே 8 ஆப்பிள் எல்லாம் போடுறது இல்ல, அவனுடைய அன்பின் கணம் தாங்காம இந்த தராசு தானா இறங்கிருது. 6 ஆப்பிள் வர வேண்டிய இடத்துல 8 ஆப்பிள் போய் தானா ஒட்டிக்குது. அது அவனுடைய அன்பினால் போய் ஒட்டுக்குது. நாங்கள் பிறர் மீது நாம் அன்பு செலுத்தினால் இந்த பிரபஞ்சம் நம் மீது பேரன்பை செலுத்துகிறது.